சங்கீதம் அதிகாரம் 74. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்து உமது சபையையும், நீர் மீட்டுக்கொண்டு உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருளப் பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்துப் போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கிச் சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்துப் போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்தூளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களையெல்லாம் சுட்டெரித்துப் போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களைக் காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலதுகரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகால முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாகப் பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நெருக்கிப் போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாகக் கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டீர், மகா நதிகளையும் வற்றிப்போகப் பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரிகாலத்தையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியேன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே, எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியேனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் ஆசாப் எழுதிய ஒரு ஆழமான அழுகையும் ஏக்கமும் நிரம்பிய ஜெபமாகும். இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் சிதறி மக்கள் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் எழுதப்பட்ட மிகவும் ஆழமான பிரார்த்தனைதான் இது. இந்த சூழ்நிலையில் அவர், கர்த்தாவே, ஏன் அமைதியாக இருக்கிறீர்? உமது வல்லமை எங்கே? எங்களை ஏன் மறந்தீர் என்று கேட்கிறார். இது நம் வாழ்க்கையிலும் வரும் கேள்விகள்தான். நாம் சோதனையின் வழியாக கடந்து செல்லும் போது, நம் ஜெபங்களுக்கு பதில் இல்லாத போது, தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர் என்பது நம் இதயத்தின் குரலாகும். ஆனால் ஆசாப் அங்கே நிற்கவில்லை. அவர் கர்த்தர் செய்த மகத்தான அதிசயங்களை நினைவுபடுத்துகிறார். இன்று நீங்களும் பல போராட்டங்களில், துன்பங்களில் இருக்கலாம். ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் ஏற்ற நேரத்தில் எழுந்து உங்களுக்காக செயல்படுவார். உங்கள் போராட்டம் முடிவடையும் நாள் மிக சமீபத்தில் இருக்கிறது. தேவன் உங்களுடனே இருக்கிறார். ஆமேன்.